அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திங்கட்கிழமை காலையிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன், லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. காலையிலே வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க. எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் வந்து எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னி ரெடி பண்ணலான்னு தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் செஞ்சு வச்சுட்டேன்னா ஒரு 11 மணி போல் தான் காலையில் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. ஓகே, எங்கள் தேங்காய், பச்சை மிளகாய், எல்லாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுலேயே ஒரு அரை கப்பு இருக்கும் பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான தோசைக்கு இந்த சட்னி வந்து நல்லா அருமையாக இருக்குங்க. கடுகு பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் வந்து அந்த சட்னியில் ஊற்றிடுறேங்க. ஓகே, இவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்றதுனால இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் நேற்றே கீரையெல்லாம் ஆஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜில். தண்டை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் தனியாக கீரையை மட்டும் தனியாக கிள்ளி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து தயிர் வறுக்கிறதுக்கோசம் பாலெல்லாம் காய்ச்சிட்ருக்குறேங்க. நல்ல பசும்பாலுங்க இது. கொஞ்சமாக பழையது இருந்தது, அந்த பழையதை நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்கோசரம் சுண்டக்காய் வத்தை இருந்துச்சு, கொஞ்சமாக போட்டு பொரித்து அந்த பழையதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து பொரிச்சிட்ருக்குறேன். சுண்டக்காய் வத்தலுக்கும் பழையதுக்கும் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக பழையதில் கொஞ்சமாக மோர் போட்டுட்டேங்க, உப்பு போட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. எனக்கு எப்பயுமே எல்லா பிரேக்ஃபாஸ்ட் எந்த டிஃபன் ஐட்டத்தை பூரி இட்லியை தவிர எனக்கு பழையதுனா ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி வத்தல்லாம் நான் பொரிச்சு வச்சுட்டேன்னா அவ்வளோ பழையது எனக்கு வந்து சூப்பராக பிடிக்கும். பாலும் நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு கப்பில் ஊற்றி நான் வந்து தயிர் வறுக்கிறதுக்கோசரம் நான் வந்து ஆற வச்சுட்ருக்குறேங்க. கீரையும் அதில் நம்ம வந்து பொரிக்க போகிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கோசரம் கீரையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்ருக்கிறேன். நான் கீரை எல்லா கீரையும் அது 2 கற்று கீரைங்க எல்லாமே பொரிச்சிட்டா எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்களும் விரும்பி சாப்பிட்ருவோம். நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தாங்க ரெடி பண்ணி போகிறேன். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி கீரை வந்து நான் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் பொரிக்க போகிறேங்க. இந்த புளிக்குழம்புக்கும் கீரைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பிஞ்சான வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நமக்கு இந்த புளிக்குழம்புக்கு தேவையான புளியும் நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுட்டேன். நான் எப்போயுமே குழம்பு வைக்கும்போது ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி புளியெல்லாம் ஊற வச்சுருவாங்க. உங்களுக்கு அந்த சக்கை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரும், நம்ம எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ரைஸ் ஒரு 2 டம்ளர் ரைஸ் போட்டு நான் அதுக்குள்ளே ஊற வச்சுட்டேன். அதுவும் 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாலும் அதுக்குள்ளே ஆறி இருக்குங்க. மோர் நம்ம வந்து வறுத்து வச்சிடலாம். தயிர் அவ்வளோதான். இது வந்து நான் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக தயிர் வறுக்கிறது காலையிலே நான் வறுத்துருவேன். ஒரு 7 மணிக்கு இந்த மாதிரி வறுத்து வச்சோம்னாக்கா மதியம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணிக்கெலாம் உங்களுக்கு புளிக்காத அழகாக சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே எல்லாேருக்கும் நான் வந்து காலையில் இன்றைக்கி 11 மணி ஆகிடுச்சின்னு எல்லாத்துக்கும் தோசை ஊற்றிட்டுருக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. சாதமும் வெந்துட்டுருக்குது. நம்ம ஊற வச்சு புளி எல்லாம் கரைச்சி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கிறேன். சைட் பை சைடாக எல்லா வேலையும் நான் ஒன்று அப்படியே இப்படியே பார்த்துட்ருப்பேங்க. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயும் ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ புளிக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு பருப்பு ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு எல்லாம் நல்ல வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நைஸாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டுருக்கேன். நான் வந்து பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் வந்து போட்டாலும் உங்கள்கிட்ட இன்னும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். நறுக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷமாவது நான் அந்த எண்ணெயிலே வெண்டைக்காய் வதக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குழம்பு இல்லாத நல்ல சூப்பராக ஒரு குழம்பு. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தா தக்காளியும் அதில் போட்டுவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் மசாலாலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காரமும் நமக்கு வந்து அதிகமாக இருக்காது. நம்ம கரைச்சி வச்சுருந்து புளி எடுத்து நான் அதை ஒரு ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு வர வரைக்கும் நான் கொதிக்க வச்சு இறக்கிட போகிறேங்க. எனக்கு எப்பயுமே சூடான சாதத்தோடு இந்த வெண்டைக்காய் போட்டு அப்படியே பிரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க. நான் குழம்பை விட அப்படியே அந்த வெண்டைக்காய் மட்டும் போட்டு கூட பிரட்டி சாப்பிட்றலாம் நம்ம. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த புளிக்குழம்புக்கு வந்து இப்போ அப்பளமும் பொரிக்க போகிறேன். புளிக்குழம்பு செய்யும்போது எப்பயுமே இந்த அப்பளம், இந்த கீரை இதெல்லாம் காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து உடச்சி போட்டிருக்கேன்.
பாருங்கள், எண்ணெய்லாம் அதிகம் ஊற்றாது, நான் கொஞ்சமாக ஊற்றி அந்த அப்பளத்தை உடச்சி போட்டு அப்படியே நான் வந்து பொரிச்சிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நான் வந்து 1 கப்பு இருக்கங்க வெங்காயமும் 2 காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். நான் வந்து கீரை தான் இன்றைக்கி வந்து பொரிச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், நம்ம அரிஞ்சு வச்ச கீரை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேங்க. கொஞ்சமாக நம்ம வந்து அதோட உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ நம்ம இந்த மாதிரி கீரையெல்லாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. நமக்கு இரும்பு சத்து நமக்கு ஏஜ் பார் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சத்தும் குறையும். இந்த மாதிரி கீரை ஐட்டம்லாம் நமக்கு டெய்லி சேர்த்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேங்க. அந்த கீரை வேகிறதுக்கோசரம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து கீரையும் ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லாவே வெந்து வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் இருக்குங்க துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் எடுத்து திரும்ப நான் வந்து ஃபைனலாக போட போகிறேங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு கீரை. அவ்வளோதான், நான் துருவி வச்சுருந்து தேங்காவும் போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெலாம் இந்த மாதிரி அப்பளம் நீங்கள் வந்து கீரை பொரிச்செல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். கூட ஒரு புளி கூட நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம். நான் ரசமும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க, தக்காளி ரசம். நம்ம ரசம் ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஃபைனலாக இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் போட்டு நான் கழுவிட்டேங்க. அவ்வளோதான், எல்லா ஜாமானையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜிங்க் எல்லாத்தையும் நல்லா சோப் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்சோடு இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி வீடியோ முடிக்க போகிறேங்க. லஞ்சும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், நான் உரக்கத்தி வச்சுருந்தேன், தயிரும் இருக்குது, அப்பளம் பொரிச்சது இருக்குது, கீரை பொரிச்சது இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ குட்டி விலாகம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.